தேர்தல் பத்திரங்கள் மூலமா கார்பரேட் கிட்ட இருந்து நன்கொடை வாங்கி பாஜக எப்படி கல்லா கட்டுச்சு அப்படிங்கிற விவரம் எல்லாம் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு கட்டத்துல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஆர் அன்கான்ஸ்டிடியூஷனல், இனிமேல் அதை நடைமுறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை ரத்து செஞ்சாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் அது மூலமா பாஜக சம்பாதிச்ச பணத்தை அரசாங்க கல்லாவுக்கு கொண்டு வர சொல்லிச்சுன்னா கொண்டு வர சொல்லல. இப்ப லேட்டஸ்டா வந்த செய்தி என்ன தெரியுமா? தேர்தல் பத்திரங்கள் இனிமேல் செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் மூலமாக அரசியல் கட்சிகள் நிதி வாங்குறாங்க. அதுவும் இப்பொழுது தேர்தல் பத்திரங்கள் இருந்ததை விட 3 மடங்கு அதிகமாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த ட்ரஸ்டும் டொனேட் பண்ண ஃபண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 82% பாஜகவுக்கு மட்டுமே போயிருக்கு. பல கார்ப்பரேட் கம்பெனிகள் ட்ரஸ்டுகள் மூலமாக பெரும் தொகையை பாஜகவுக்கு டொனேட் பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்கறாங்கன்னா அதற்கான பிரதிபலன் இல்லாம இவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்கணும். 82% அப்படின்னு சொல்றேனே, அதோட ட்ரூ வேல்யூ என்ன தெரியுமா? கடந்த ஓராண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 3811 கோடி இந்த மாதிரி டொனேஷனா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு போயிருக்கு. இந்த 3811 கோடியில 3112 கோடி பாஜகவுக்கு மட்டும் போயிருக்கு. காங்கிரசுக்கு கிடைத்த நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 298 கோடி. இந்த நிதியத்தான் ஜனநாயகத்தை வளைக்கிறதுக்கும், மீடியாக்களை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கும், எதிர்கட்சியினரை மிரட்டுறதுக்கும் பாஜக யூஸ் பண்ணுது. இப்ப சொல்லுங்க, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்களே, அங்க எல்லாம் நேர்மையா நாணயமா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா தான் நடக்குதா? யோசிச்சு ஓட்டு போடுங்க.